அந்த மேடை அது வாங்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய இந்த ஃபீலிங்லாம் இல்ல. அதாவது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான, நான் வருஷமா பார்த்து ரசிச்ச ஒரு நடிகர். ஆனா அங்க போய் வாங்கும்போது எனக்கு அந்த உணர்வுலாம் எதுவுமே இல்ல. நீங்க ஃபேன் கூட விஜய். பயங்கரமான ஃபேன். அதான் நான் உங்கள்ட்ட வால்பேப்பர்லாம் காட்டியிருக்கேன் இல்லையா போன இன்டர்வியூல. அவ்வளோ ஃபேனாக இருந்தேன். எனக்கு அங்கே போய் அந்த உணர்வே இல்லாததுக்கு காரணம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம அங்கே ஒரு நாகரிகம் சபை நாகரிகத்துக்காக தான் வாங்கணும், இல்லைனா வாங்கியிருக்கவே மாட்டோம் அப்படின்னு உணர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு அருவருப்பான ஃபீலிங். இப்போ இந்த அருவருப்புன்னு சொல்லும் போது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏதோ வக்கரமாக நடந்துருச்சு, இல்லை வந்து ஆபாசமாக நடந்துருச்சு, அது மட்டும் அருவருப்பு கிடையாதுங்க. அருவருப்பு அப்படின்னா இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் எளிமையாக புரியறதுக்கு. ஒரு 500 கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஒரு இதில் கூட்டி, ஒரு அரங்கத்தில் கூட்டி சச்சின் டெண்டுல்கருக்காக ஈவெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேடை ஏறி சச்சின் டெண்டுல்கரின் சாதனை அப்படின்னு சொல்லி பெப்சி ஆடில் சச்சின் டெண்டுல்கர் சூப்பராக நடித்தார் அப்படின்னு சொன்னால் அது அருவருப்பா இல்லையா? அது சச்சின் அப்படிங்கிற ஒரு அந்த துறைக்கு எவ்வளோ சேவை செய்தவருக்கு சிறுமைப்படுத்துவதற்கு இல்லையா? அந்த மாதிரி அம்பேத்கருக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் மேடை ஏறி சிறுமைப்படுத்தி கொண்டு இருப்பது அப்படின்றத எவ்வளோ நேரத்துக்கு பொறுத்துக்குவது?